என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்கள் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் பெப்பர் பிரட்டல் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வீடியோவில் மட்டன் பெப்பர் போட்டிருக்கோம், சிக்கன் பெப்பர் போடலை. அதனால் எல்லோரும் அவளோட கேட்டதுனால சிக்கன் பெப்பர் பண்ண போகிறோம். நம்ம சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கோம். 1 கிலோ சிக்கனுக்காக தேவையான பொருட்கள்: மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், பெப்பர் தூள், மட்டன் மசாலா, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, உப்பு, தேவையான எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது. இப்போ நம்ம செய்யும்போது இதுக்கெல்லாம் என்னென்ன அளவுகள்ங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். வாங்க செய்ய போகலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ 200 ml ஆயில் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடாயிருச்சு. அதில் 200 கிராம் வெங்காயம், குறுக்க நறுக்குன வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, ப்ரௌன் கலராக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் 2 ஸ்பூன் இஞ்சி விழுது. ஏன்னா நம்ம 1 கிலோ சிக்கன் போட போகிறோம். 1 கிலோ சிக்கனுக்குள்ள அளவு நம்ம செய்கிறோம். இஞ்சி பூண்டு போடும்போது தீயை சிம்மில் வச்சுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இதாகட்டும். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், நம்ம வீட்டில் தயாரித்த மட்டன் மசாலா 2 ஸ்பூன். தீ சிம்மில் தான் இருக்குது. நாலு காஞ்ச மிளகா பிச்சு போட்டிருக்கோம் எண்ணெயில். 1 கிலோ சிக்கனு நல்லா வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். அதை இதில் போட்டுடலாம். இந்த வாஷ் பண்ண சிக்கனை இந்த மசாலாவில் போட்டு நல்லா அப்படியே பரட்டணும். இந்த கறி பச்சை கறியிலேருந்து கறி வெந்த மாதிரி வெள்ளை கலரில் மாறணும். மாறுற வரைக்கும் அப்படியே பரட்டி விடுவோம் ஒரு 5 நிமிஷம். இந்த சிக்கனுக்கு தேவையான இப்போ 1 ஸ்பூன் உப்பு போடுவோம். உப்பு போட்டு நல்லா அப்படியே பரட்டி இப்போ இந்த தீ ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டிக்கலாம், மீடியமாக வச்சுக்கலாம். முதல்ல நம்ம ஸ்லோவில் வச்சு சிம்மில் வச்சு செஞ்சோம். இப்போ கொஞ்சம் தீயை கூட்டிக்கணும். ஏன்னா இப்போ சிக்கன் போட்டோன்னா சிக்கன்லேருந்து இப்போ தண்ணி விடும். அதுக்காக கொஞ்சம் தீயை ஹையில் வச்சுக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷம் மூடியை மேலே மூடி வைப்போம். இது ஒரு 7 நிமிஷம் தீயில் நல்லா அப்படியே பரட்டியாச்சு. இப்போ இந்த கறி தன்னுடைய கலரை மாறி வெந்த கறி மாதிரி மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். ஒரு கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டுக்கிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. ஏன்னா இது பெப்பரு லாஸ்ட்டில் நம்ம பெப்பர் போட போகிறோம். அதனால தான் நம்ம மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். 1 கிலோ கறிக்கு கடைசியில் பெப்பர் போட போகிறோம். இப்போ நல்லா பரட்டிட்டு நம்ம இது வரைக்கும் தண்ணி ஊற்றலை. நம்ம சிக்கனில் உள்ள தண்ணி தான் விட்டு வெந்து வருது. நம்ம அப்படியே தான் மூடி வைக்கிறோம். எண்ணெய் நல்லா மேலே திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கறியும் வெந்துருச்சு. இப்போ இது பெப்பர் சிக்கனுங்கிறதுனால ஒரு 1.5 ஸ்பூன் பெப்பர் லாஸ்ட்டாக. உரப்பு அவங்கவுங்களுக்கு பார்த்து போட்டுக்குங்க. பெப்பர் கம்மியாக வேணுன்னா 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. இப்போ அப்படியே ஒரு பரட்டி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். நம்ம எந்த தண்ணி ஊற்றலை. இதில் தண்ணி ஊற்றாமலே சிக்கனில் உள்ள தண்ணி எண்ணெய் அதிலே தான் பிரண்டு வந்திருக்கு. தக்காளியும் நம்ம போடலை. கறி பிரட்டி பெப்பர் போடுறதுக்கு முன்னாடி
முதல்ல ஒரு 10 நிமிஷம் வச்சோம், கறி நல்லா பிரண்டுருச்சு. அதுக்கப்புறம் மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சோம். இப்போ பெப்பர் போட்டு பிரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பெப்பர் இதெல்லாம் ஜூஸ்லாம் இறங்கினோடனே சுருண்டு வரும். நல்லா எண்ணெய் திரண்டு வந்தவுடனே அப்படியே இறக்கி ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நல்லா பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா திரண்டு மேலே நிற்கிது. இதோட முடிச்சுக்குவோம். அருமையான முறையில் நல்ல ருசியாக சிக்கன் பெப்பர் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும், பெரியவங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மீரான்.